அனைவருக்கும் வணக்கம். சிவாலயமும் அதன் பலன்களும். இன்று நாம் அறிந்து கொள்ள போகும் சிவாலயம் கும்பத்தில் இருந்த அமுதத்தில் இருந்து வெளிப்பட்ட சிவபெருமான் முதலாம் பரமேஸ்வரவர்மன் காலத்தில் தமிழகத்தில் எழுப்பப்பட்ட முதல் கற்கோவில் இது. பல்லவர்களின் முதல் கருங்கற்கோவில் என்ற சிறப்பை கொண்டு கம்பீரமாக நிற்கின்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிற்றம்பாக்கம் கும்பேஸ்வரர் ஆலயம்தான் அது. இதுவரைக்கும் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப பண்ணிக்கலாம். இந்த ஆலயத்தில் உள்ள சிவபெருமான் கும்பேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். கும்பகோணத்தில் அமைந்துள்ள கும்பேஸ்வரரை போலவே கும்பத்தில் இருந்த அமுதத்திலிருந்து வெளிப்பட்டவர் என்பதால் இத்தல இறைவனுக்கு கும்பேஸ்வரர் என்று பெயர் வந்தது. அகத்திய முனிவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட அஷ்ட சித்தியுடன் தொடர்புடைய 8 சிவன் கோயில்களில் ஒன்றான ஆலயம் இது. கும்பேஸ்வரர் சதுர வடிவ ஆவுடையாராக பிரம்மாண்ட வடிவில் சுயம்புலிங்க திருமேனி கொண்டு அருள்பாலிக்கிறார். லிங்க வடிவம் கும்பத்தை நினைவுபடுத்தும் விதமாக அமைந்துள்ளது. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் அம்பாள் பெயர் குழந்தைவல்லி. அம்பாள் தெற்கு முகமாய் 4 கரங்கள் கொண்டு அருள்பாலிக்கிறார். ஆலயத்தின் திருச்சுற்றில் விநாயகர், லக்ஷ்மி நரசிம்மர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் மற்றும் பல சன்னதிகள் அமைந்துள்ளன. ஆலயத்தின் தல விருட்சம் கொன்றை மரம். அந்த மரத்தின் அடியில் காசிலிங்கம், நவக்கிரகங்கள், பைரவர் சன்னதிகள் அமைந்துள்ளன. ஆலயத்தின் நடுநாயகமாக கும்பேஸ்வரர் சன்னதி, எதிரே கொடிமரம், பலிபீடம், நந்திதேவர் மற்றும் தெற்கு பார்த்தபடி அன்னை குழந்தைவல்லி காட்சி தருகிறாள். இந்த ஆலயம் தன்னம்பிக்கையை வளர்க்க உதவும் திருக்கோயிலாக திகழ்கின்றது. கும்பேஸ்வரர் என்று அழைக்கப்படும் இஷ்டசித்தி லிங்கேஸ்வரரான இத்தலத்து சிவபெருமானை மனமுருக வழிபட்டால் நம்பிக்கையும் துணிவும் பெற்று மன உறுதியை பெற முடியும். நம் வாழ்விலும் பல்வேறு வெற்றிகளை அடையலாம். மேலும் அன்னை குழந்தைவல்லியை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பேறு கிடைக்கும். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்தை அடுத்து சிற்றம்பாக்கத்தில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. சென்னையில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலும், பூந்தமல்லியில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திலும், பேரம்பாக்கத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் சிற்றம்பாக்கம் அமைந்துள்ளது. சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள திருவள்ளூரை அடுத்து மணவூர் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் சென்றால் சிற்றம்பாக்கம் திருத்தலத்தை அடையலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நமது கோவில்களின் முழுமையான தல வரலாறு அறிந்து கொள்ள முழு நீள வீடியோக்களை இங்கே கிளிக் செய்து பார்வையிடுமாறு வேண்டுகின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.